ஓஜி நம்ம தான் அப்படின்றத வந்து நான் உண்மையிலே கிளைம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி இருக்காங்க இங்க கூட இருக்காரு நம்ம விஜய் வரதராஜ் அண்ணன் தான் உண்மையான ஓஜி. அவங்களே பேசி முடிச்சுட்டா ஓகே 5 கேள்வி இருக்கு சார் அந்த மாதிரி. நான் நின்று வாங்கிட்டு தான் போவேன் அண்ணே, ஏன்னா ராஜாத்திக்கு இதை விட அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். மெடிமிக்ஸ்ல ஏதோ கொடுத்தாங்களே, விகடனுடைய ப்ரொடக்ஷன்லயும் உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி விட்டு போதுமா ஐயா சாமி? அடுத்த விருதை பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாம். ஸோ இந்த விருதை வழங்குவதற்காக விகடன் குழுமத்துடைய நிர்வாக இயக்குனர் திரு பா. சீனிவாசன் சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சார் கையில் அந்த அவார்டை வாங்க போகிறது யார், என்ன கேட்டகரி அப்படின்றத எவியில் பார்த்துடலாம். சோசியல் மீடியாவை முன்னிறுத்தி ஒரு நிறுவனத்தை வார்த்தெடுத்ததில் விக்னேஷ்காந்த் சகலருக்கும் முன்னோடி. தனியாத தாகத்தோடு அவர் வடிவமைத்த பிளாக் ஷீப் பல இளைஞர்கள் மேல் வெளிச்சம் பாய்ச்சி நல் எதிர்காலத்தை உருவாக்கி தந்தது. இன்றைக்கு சமூக ஊடகங்களில் ஆளுமை செலுத்தும் பலரும் இவர் போட்டு தந்த பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பிளாக் ஷீப் என்ற ஆலமரத்துக்கு ஏராளமான விருதுகள், எல்லாவற்றுக்கும் உழைப்பூற்றி விருட்சமாக்கியவர் விக்னேஷ்காந்த். சோசியல் மீடியாக்கள் பணப்பலன் தராத காலத்திலேயே ஒரு டிஜிட்டல் தொழில் முனைவோராக இவர் காட்டிய துணிச்சல் தான் சினிமா, சின்னத்திரை என பல தளங்களுக்கு இவரை நகர்த்தி இருக்கிறது. அச்சமின்றி முதல் அடியை எடுத்து வைத்து இவர் உருவாக்கிய நம்பிக்கைதான் இன்றைய தமிழ் இணைய தலைமுறைக்கு வழித்துணை. எல்லோருக்கும் பிரியமான இந்த நட்பின் நேசன் விக்னேஷ்காந்துக்கு டிஜிட்டல் ஐகான் விருது வழங்கி கை குலுக்குகிறது விகடன். என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன், அவர் கொடுத்தோன்னே எல்லாமே மறந்து போச்சு தம்பி. எனக்கு உண்மையிலே தான் இது எல்லாரும் சொல்கிற டைலாகாக நான் சொல்லலை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏவி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் கையில் இதை வாங்குறப்ப நான் உண்மையிலே இதோடைய கணத்தை உணர்றேன் சார். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. பிளாக் ஷீப் நடத்தின முதல் டிஜிட்டல் அவார்ட்ஸில் விகடனுக்கு அவங்க அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டை வாங்குறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. அதனால் இப்போ அது ஒரு பதில் மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து இன்ஃபேக்ட் வெளியில் வந்து அந்த ரெட் கார்பெட்டில் கேட்டிருந்த போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அவார்டு அடுத்து முதல்ல நடத்தணும்னு நாங்கள் தான் நினச்சோம், ஆனால் வந்து பிளாக் ஷீப் வந்துட்டாங்க அப்படின்னேன். ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். சொல்லப்போனால் அன்னைக்கு பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டினுடைய அந்த அவார்ட் சார் கையில் இருக்கணும்னு அது எவ்வளோ கௌரவமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு இதை திருப்பி வாங்கும் பொழுது அப்படி இருக்குது. இந்த 2 கௌரவத்தையும் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் முதல் நன்றியை வந்து நம்மளுடைய பாதையில் வந்தவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த முதல் நன்றியை இந்த மேடையை அமைத்து இதற்கு பின்னாடி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஆங்கர்ஸ் உட்பட இந்த என்டையர் க்ரூவுக்கும், இந்த நேரம் வரலையும் உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை முதல்ல சொல்லிக்கிறேன். நன்றி. ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்சதுனால. ஆமாம் தங்க, நான் மைண்ட் செட்டா 1 மணிக்கு நம்ம அவார்டு வாங்கினாலும் ஓகே, சுதர்சன் மட்டும் இருந்தாலும் அவார்டு வாங்கிட்டு போயிடுவோம். அப்படிதான் நான் இருந்தேன். என்ன சுதர்சன் மட்டும் இருந்தா போதும்? இல்ல சாரி சாரி சாரி, சுதர்சனும் ஸ்வஸ்திகாவும் இருந்தாதான் வாங்கணும் அப்படி இருந்தேன். அப்போட மனசு நல்லா இருக்கு. 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லா நீங்க வந்து ஒரு 4-5 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இல்லை, அவ்வளோ எனர்ஜியோட 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இல்லை, அவ்வளோ எனர்ஜியோட ரொம்ப அழகா இருக்கீங்க 2 பேரும். நல்லா இருக்கு உங்களுடைய காஸ்டியூம், ஹேர் டு எல்லாமே.
தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ. ஆல்ரெடி சொன்னேன், தமிழ் டிஜிட்டல் உலகத்தின் ஓஜி நீங்க தான். நீங்க போட்ட வித்து தான் இன்னைக்கு நிறைய பேர், அதாவது பிளாக் ஷீப்ல இருந்து வந்த நிறைய பேர் இன்னைக்கு அவார்டு வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம கேட்டுடலாம். எஸ், ரொம்ப சந்தோஷம். ஓஜி நம்ம தான் அப்படின்றத வந்து நான் உண்மையிலே கிளைம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி இருக்காங்க, இங்க கூட இருக்காரு நம்ம விஜய் வரதராஜ் அண்ணன் தான் உண்மையான ஓஜி. நான் வந்து இந்த டிஜிட்டல் ஐகானுடைய அந்த லிஸ்ட்டில் நான் அவங்க எனக்கு சொன்ன உடனே முதல்ல நம்ம அன்னைக்கு சுதர்சன் வந்து என்னை மீட் பண்ணப்போ கூட நான் தான் சொன்னேன், டே அண்ணன் இருக்க லிஸ்ட்டில் என் பேர் இருக்குல்லடா, அதுதான்டா உண்மையிலே சந்தோஷம்னு சொன்னேன். ஏன்னா நம்ம அவார்ட்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் நிறைய பேர் அவார்ட் பண்ணாங்க. ஆனால் விகடனுடைய இந்த முதல் பதிப்பு டிஜிட்டல் விருதில் அண்ணன் ஐகான்னு சொல்கிறது தான் உண்மையிலே சால சிறந்ததாக இருக்கும். இத்தனை பேரை சொல்லும்போது நான் எதுவுமே இது அதிகமாலாம் சொல்லனே, உண்மையிலே ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். இதில் சொன்னாங்க பணம்லாம் வரும்னு தெரியாத காலத்துக்கு முன்னாடின்னு. இன்னைக்கு வரலையும் பணம் வருதோ இல்லையோ நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு, அதுதான் பியூர் பேஷன், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பேஷன். என்னை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் நான் இப்படி இருக்கேன் அப்படி, அதெல்லாம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதை தான் பண்ணுவேன், என்னையை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணால் போதுன்ற அந்த துணிச்சல் இருக்குல்ல, அந்த துணிச்சலோட முதல் விதை போட்ட அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், தேங்க்யூண்ணே, லவ் யூண்ணே. நீங்களாம் இல்லைன்னா இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம். அண்ட் அதுதான் உண்மையான ஓஜி அவர் தான்மா. ஓகேவா? எல்லாரும் வேணா நம்ம ஒன்று பண்ணலாம். அவர் அவார்டு வாங்குறப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கிரியேட்டர்ஸும் சேர்ந்து அந்த மொமெண்ட் அவருக்கு நம்ம. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, பிளாக் ஷீப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் ஓடிட்டு இருந்தப்போ 2017 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கோம். 2019 அந்த 2 வருஷம் நடக்கும்போது நம்ம சரியாக தான் போகிறோமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும்ல. அப்பப்போ அப்படி ஒரு டவுட் வரும்போது சரியாக தான்டா போயிட்டுருக்கீங்க, நீங்கள் இன்னும் ஓடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 2019 நம்பிக்கை விருதுகளை கொடுத்து நம்மளை முதல்ல ஊக்கப்படுத்தினது விகடன். நம்ம அவார்டு கொடுத்தோம், நிறைய ஹானர் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கான முதல் விருது இதே விகடன்ல இருந்து வந்துச்சு 2019. அதே மாதிரி டவுன் த லைன் இன்னைக்கு ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கட்டத்தில் பிளாக் ஷீப் நிற்கிறோம். சொல்லப்போனால் நீங்கள் அன்னைக்கு தட்டி கொடுத்த விருதுனால என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு 5 படங்கள் ஏற்கனவே பிளாக் ஷீப்னுடைய டைரக்டர்ஸால் வெளிவந்திருக்கு. 3 படங்கள் முடித்து நிறைவு செய்து ரிலீஸ்க்கு காத்திருக்கு. 2 படங்கள் பூஜை போட்டிருக்கு. ஸோ ஒரு 10 திரைப்படங்களில் பிளாக் ஷீப்னுடைய டைரக்டர்ஸ் களமிறங்கியிருக்காங்க. 15+ டெக்னீஷியன்ஸ், 15+ ஆக்டர்ஸ், 15+ டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், 100க்கும் மேற்பட்ட மற்ற ஊடகங்களில் வேலை செய்யக்கூடிய திறமையாளர்கள், 5+ மீடியா ஆண்டர்பிரினர்ஸ்னு இவ்வளோ பேரும் வளர்ந்ததுக்கு காரணம் அந்த முதல் நம்பிக்கை தான். ரொம்ப நன்றி விகடனுக்கு மீண்டும் ஒரு முறை அந்த நம்பிக்கையை நம்ம மேலே வச்சதுக்கு. அதே மாதிரி இந்த எனக்கு முன்னாடிலாம் வந்து 2015-17 நான் கொடுத்த எல்லா இன்டர்வியூலையும் உங்களோட கோல் என்னன்னு கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, 1000 கிரியேட்டர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான். நம்மள மாதிரி எந்த பின்புலமும் இல்லாமல் வரும் ஒரு 1000 பேரை உருவாக்கணுன்றதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவேன். இந்த மேடையில் இப்போ சார் கையில் இந்த அவார்டை வாங்கினதுக்கப்புறம் இந்த கணத்தை உணர்ந்து நான் இப்போ அதை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட யாராவது என்ன கோல்னு கேட்டாங்கன்னா, தமிழில் இதுதான் முதல் ஊடகம், 100 வருடத்தை தொடுவது மட்டுமல்ல 100 வருடங்களும் வந்த எல்லா விஷயங்களுக்கும் எல்லா ட்ரெண்டுக்கும் தன்னை தகவமைச்சுக்கிட்ட ஒரு நிறுவனமா இன்னைக்கு வந்து விகடன் இருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் வரலையும் வந்துட்டாங்க. ஸோ எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்லையும் என்டர்டெயின்மெண்ட்லையும் 100 வருஷமா விகடன் இருக்க மாதிரி ஒரு நிறுவனத்தை தான் பிளாக் ஷீப்பாவும் உருவாக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எஸ், சூப்பர். ஸோ அதுதான் என்னுடைய கோல் ரீஃப்ரேமிங்கா இந்த இடத்துல நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். லவ் யூ. அதே மாதிரி நம்ம வந்து அவார்டு வாங்கும் பொழுது தட்டி கொடுப்பவர்கள் இருக்காங்க, அதான் விகடன். ஸோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டு எப்படியா ஜெயிச்சிடறான்னு சொல்கிறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நமக்காக லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, நம்மளை பற்றி பேசுகிறவங்க, சிலருக்கு வந்து இதெல்லாம் உனக்கு தகுதியே இல்லைடா அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஈவன் இந்த ஐகான் அவார்டு நான் வாங்கும்போது கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே கூட நான் சில கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தேன். ஜென்ரலாக இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல, நான் இப்படி ஒன்று எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இக்னோர் நெகட்டிவிட்டியில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிருக்கு இல்லையா, அவங்களையும் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்குவோம். ஒருவேளை நம்ம செஞ்ச தவறுகளால் அவங்களுக்கு நம்ம பிடிக்காம போயிருந்தோம்னா அதை சரி பண்ணிப்போம். ஒருவேளை நம்ம சரியா பண்ணி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா இன்னும் அவங்கள நெருங்கி அப்படி இல்லைன்னு அதை புரிய வைப்போம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஜெயிக்கணும், எல்லாரையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து நெகிழ்வா இருந்துச்சு, நீங்க பேச பேச கேட்கணுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அது கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதுல உங்களுக்கு, ரொம்ப நேரமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதனால
அவங்களே பேசி முடிச்சுட்டா ஓகே 5 கேள்வி இருக்கு சார் அந்த மாதிரி இருக்காங்க. அதே இதுக்காகவே அதான் அவங்கள வந்து நட்பின் நேசன் அப்படின்னு சொல்லி ஏவில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களுக்காக எங்க எல்லாருடைய மைண்ட் வாய்ஸாகவும் நீங்க இருக்கிறதுக்காக உங்களுடைய கோல் சக்சஸ் ஆகிறதுக்காக நாங்க எல்லாருமே விஷ் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு ஃப்ரம் மெடிமிக்ஸ். எஸ் ப்ளீஸ். நான் நின்று வாங்கிட்டு தான் போவேன் அண்ணே, ஏன்னா ராஜாத்திக்கு இதை விட அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். மெடிமிக்ஸ்ல ஏதோ கொடுத்தாங்களே. ஆனா இந்த புரிதல் தானே உங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இருக்கேன் தங்க, உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. முடிச்சு மொரவாசல் வரலி பண்ணிட்டு போறேன். நீங்க வாங்க போடா. அது தப்பு. தம்பிக்கான முதல் பெரிய மேடை இது. சுதர்சன் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையா தமிழ் சினிமால வந்து ஒரு கலக்குவான். எல்லா உழைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்ல. அப்படி இருக்கப்ப நேர்மையா தன்னுடைய வேலைக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சுதர்சன் உன்னை இந்த மேடையில் ஆங்கரா பார்த்து இன்னும் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ சார், லவ் யூ சார் ஃபார் தட். அண்ட் நிச்சயமா டெலிவிஸ்டார்ஸ்ல உன்னை வந்து அதாவது விகடனுடைய ப்ரொடக்ஷன்லயும் உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி விட்டு போதுமா ஐயா சாமி? தேங்க்யூ. தேங்க்யூ சூப்பர்.